श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। तैत्तिरीय उपनिषत् भृगुवल्ली आरावदि अनुवाक। आनंदो ब्रह्मेति व्यजानात् आनन्दाध्येव खल्विमानि भूतानि जायन्ते आनन्देन जातानि जीवन्ति आनन्दं प्रयन्त्यभिशंविशन्तीति सैषा भार्गवी वारुणी विद्या परमे व्योमन् प्रतिष्ठिता। य एवं वेद प्रतितिष्ठति अन्नवानन्नादो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवच्चसेन महान् कीर्त्या। கடந்த வாரம் இந்த பிருகுவல்லில ஆறாவது அணுவாக்கு வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஆறாவது அணுவாக்கு ஆனந்த விஷயமாக இருக்கிறதுனால அந்த ஆனந்தமய கோஷம் வரைக்கும் விசாரணை பண்ணிட்டு வந்த பிருகு சிஷ்யனை என்னதான் புரிஞ்சுக்கிட்டு என்னதான் அடைஞ்சு ஏன் திரும்பி அவருடைய குருவான அப்பான வருணனுக்கிட்ட திரும்பி வந்து கேட்கலை, என்னதான் நடந்துச்சு? அந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க போகிறோம். காரணம் அதுக்கு அப்புறம் உபனிஷத்து இந்த அணுவாக் கூட பிரம்ம வித்யா பிரம்மனுடைய அனுபவம் ஏற்பட்டு முடிஞ்சது. யாருக்காவது அந்த பிரம்மானுபவம் பிரம்மானந்தம் ஏற்படலைன்னா அவங்களுக்காக மறுபடியும் அடுத்த அணுவாக்கள் வந்து சில உபாசனைகளும் சில விரதங்களும் திரும்பி சில வேல்யூஸ்னு வந்து உபனிஷத்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஏன் அப்படின்னு சொன்னால் உனக்கு இன்னும் சித்த சுத்தி ஏற்படணும். ஆனால் சொன்னதே சொல்கிறதில்லை. முதல் அத்தியாயத்துலேயும் சில உபாசனைகள்னு பார்த்தோம். எல்லா உபாசனுடைய நோக்கம் வந்து விரதங்களுடைய நோக்கம் வந்து சித்த சுத்தி ஏற்படுறது. சித்தம் சுத்தியாயிருந்து இப்போவே ப்ரீ ஆக்குபேஷன் இல்லாமல் அவைலபிளாக இருந்தால் இப்போவே இந்த ஒரு மணி நேரத்திலேயே இன்றைக்கி நம்ம விசாரித்து சிந்திக்கிற விசாரணை செய்கிற இந்த பிரம்மானந்தம் வந்து இப்போ இங்கே நமக்கு இன்றைக்கி கிடைக்கணும். அதனால் ரொம்ப கவனத்தோடு கேட்போம். லோகத்தில் ஒரு மனிதனும் அவனுடைய மனசினால் கஷ்டப்படுறான். ஒரு மனிதனுடைய மனசு எல்லோருக்கும் பிரச்சனையாக இருக்கு. நிறைய சமஸ்யைಗಳನ್ನು கொண்டு வருது, ப்ராப்ளம்ஸ்னு உருவாக்குறது, தொந்தரவாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? மேலோட்டமாக யாராவது சொல்லலாம், ஞானி தவிர இந்த லோகத்தில் யாருமே ஆனந்தத்தோடு வாழறதில்லை. ஞானி தவிர மிச்சம் எல்லாரும் பிராந்திலோ தான் வாழறாங்க. பிராந்தி. உதாரணத்துக்கு கயிறு பார்த்து பாம்பை நினச்சிக்கிட்டோம்.
அங்கே பிராந்தி ஏற்பட்டது, டெல்யூஷன் ஏற்பட்டது. அதனால் அந்த டெல்யூஷனால் ஏற்படுற தொந்தரவு எல்லாமே நமக்கு தெரியும். இந்த உதாரண வேதாந்தம் பல வாட்டி பல சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது என்ன இந்த உதாரணம் எதுக்கு சொல்கிறோம்னா, அந்த ஞானம் அங்கே ஏற்பட்டது பிராந்தி ஞானம். கயிறு காணப்படலைன்னா வேறு, கயிறு கயிறாக தெரியாமல் பாம்பாக தெரிஞ்சது. அதனால் இங்கே லோகத்தில் மனுஷனும் அவனுடைய மனசு பார்க்குற தெரிஞ்சுக்கிற லோக அனுபவங்கள் எல்லாமே புலன்கள் மூலமாக இது தப்பாக பார்க்கறது, தப்பாக புரிஞ்சுக்கிறது. இப்படி தப்பாக பார்த்து தவறாக பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் பிராந்தி ஜன்ய ஞானம். அதனால தான் ஒரு மனிதனும் இந்த பிராந்தி ஞானத்தோடு தான் வாழ்க்கை நடத்துகிறாங்க. வேதாந்தபரமாக நீங்கள் கேட்கணும், இது ஒத்துக்கணும். அதனால் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிக்கிட்டே நம்ம விஷயத்தை டெவலப் பண்ணுறோம். இப்போது என்னுடைய முகம் இருக்கு, நானும் என்னுடைய முகம் நானும் பார்த்துக்க முடியாது. எவ்வளவு அழகான முகமாக இருந்தாலும் சரி, மிஸ் யூனிவர்ஸ் ஆனாலும் சரி, அவங்களோட முகத்தை அவங்க பார்த்துக்க முடியாது. அப்போது அவங்களுடைய முகத்தினை என்னுடைய முகத்தினை நான் பார்த்துக்கணும்னு சொன்னால் எனக்கு அர்த்தம் கண்ணாடி தேவைப்படுறது. கண்ணாடி இந்த உதாரணம் சொன்னது மாதிரி தான் இருக்கும், பல வாட்டி பேசினது தான். ஆனால் நல்லா சிந்திச்சு இப்போ இந்த விசாரணத்திலேயே நானும் என்னுடைய ஸ்வரூபத்தினை தொடணும், ஸ்வரூபத்தில் நிற்கணும். அதனால் கண்ணாடி இருக்குது. அப்போது கண்ணாடி வச்சுக்கிட்டு பார்க்கும்போது என்னுடைய முகத்துடைய பிரதிபிம்பம் தெரியுறது. அங்கே பிரதிபிம்பம், அந்த பிரதிபிம்பம் எனக்கு என்னோட முகம் காட்டுறதுக்கு உபயோகப்படுத்துகிற அந்த கண்ணாடிக்கு பேர் வெஞ்சகா. வெஞ்சகா அப்படின்னா ரிவீலர். என்ன ரிவீல் பண்ணுறது? என்னோட முகத்தினை ரிவீல்டு, என்னோட முகத்தினை அந்த கண்ணாடி ரிவீல் பண்ணுறதுனால அந்த வெஞ்சகா ஓகே வெஞ்சய. ஸோ என்னுடைய முகம் ரிவீல் செய்யப்பட்டது. இப்போது அந்த மாதிரி முகம் பார்க்கும்போது யாராவது கண்ணாடியில் முகம் பார்த்துக்கிறது எதுக்கு? அந்த பிரதிபிம்பம் பார்க்குற பிரதிபிம்பத்துக்கு பொட்டு வைப்போமா, அதுக்கு பவுடர் பூசுவோமா? பூச மாட்டோம். அது பார்த்துக்கிட்டு என்னுடைய ஒரிஜினல் முகத்து மேலே தான் பொட்டு வச்சுக்கிறேன், பவுடர் பூசிக்கிறேன். ஆனால் நாம பிரதிபிம்பம் கண்ணாடியில் பார்க்குற முகத்துக்கு பவுடர் பூசுகிறான். அப்படி அதுக்கு போய் அலங்காரம் பண்ணுறான். அப்படி பண்ணால் அவன் என்னன்னு கூப்பிடுவோம்? உடனே நமக்கு சிரிப்பு வருது. யார் சார் அப்படி பண்ணுவாங்கன்னு இருக்கலாம். இது உதாரணம். இப்போ திருஷ்டாந்தம் சொல்லிட்டு இருக்க, தாஷ்டாந்தம் சொல்லும்போது நம்ம எல்லோரும் அப்படி அவன் என்ன கூப்பிடுறோம்? பைச்சக்காரனன்னு கூப்பிடுறோம் இல்லையா? அப்போது திருஷ்டாந்தத்தில் இப்படி இருக்கா, யாருமே அங்கே கண்ணாடியில் பார்க்குற பிரதிபிம்ப முகத்துக்கு பொட்டு வைக்கிறதில் அலங்காரம் செய்கிறதில்ல. இன்னொன்றும் அந்த பிரதிபிம்பம் சத்தியம் இல்லை, அது அங்கே இல்லவே இல்லை. ஆனால் காணப்படுறது உபயோகப்படுறது என்னுடைய முகத்தினை நானும் பார்த்துக்கிறதுக்கு. அப்போது தாஷ்டாந்தத்துக்கு வருவோம். இந்த பிரபஞ்சம் అనేది பிரபஞ்சம் முன்னாடி காணப்படுற பிரபஞ்சம் ஜெகத் கண்ணாடி மாதிரி.
விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி. ஸோ அந்த கண்ணாடியில் என்ன நான் பார்த்துக்கிறேன். நானே தான் பிரதிபிம்பமாக பலதாக தெரிகிறேன். கண்ணாடி உதாரணம் சொல்லும்போது நல்லா புரியுது சார். இங்கே உலகமனே கண்ணாடியில் என்ன நான் பார்த்துக்கிறான். ஆமாம், எப்படி பார்த்துக்கிறேன்? நான் இப்போ கண்ணாடி அறைக்குள்ளே போனோம், கோவிலில் இருக்கும் இல்லையா, பல கண்ணாடிகள் இருக்கும்போது என்னோட முகமே பலதாக தெரிகிறது. அப்போ கூட இந்த உதாரணத்தில் சரி சார், என்னோட மூஞ்சே தானே அங்கே தெரிகிறது. ஆனால் அந்த உபாதியில் உன்னோட மூஞ்சி எத்தனை உபாதிகள் இருக்கின்றதோ, எத்தனை கண்ணாடிகள் இருக்கோ அத்தனை மூஞ்சி தெரியும். சரி, அங்கே விதவிதமான கண்ணாடி வைப்போம். அந்த கான்வெக்ஸு, கான்கேவு, பல பல மேஜிக் கண்ணாடி எல்லாம் வச்சுட்டா உன்னுடைய ரூபமே பலதாக தெரியும், பல வித்தியாசமாக தெரியும். அதே மாதிரி இந்த நீ பார்க்குற இந்த ஜகத்து மொத்தம் கண்ணாடி தான். ஆனால் அதில் திரும்பி சின்ன 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 கண்ணாடிகள் மாதிரி பல உபாதிகள் இருக்கு. அப்போ எல்லா உபாதிக்குள்ளேயும் எல்லா கண்ணாடிக்குள்ளேயும் எல்லா ஒரு சரீரத்துக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளேயும் என்ன நானே தான் பார்த்துக்கிறேன். என்னோடய பிரதிபிம்பம் தான் அங்கே பார்க்குறேன். அதனால் பாரிய சரீரத்தில் நானே தான் என்னோடய பிரதிபிம்பத்தை பார்க்குறேன். கொஞ்சம் சிரமமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதே, ஜாகிரதையாக கேட்கணும். ஸோ எல்லாத்துலேயும் என்னோட முகமே தான் தெரிகிறது. என்னுடைய முகமே என்ன சார், உதாரணத்துக்குன்னு தாஷ்டாந்தத்துக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்குன்னா இங்கே தான் கொஞ்சம் சிந்திக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை பண்ணி தான் இந்த பிருகு 4வது வாட்டி வரைக்கும் அப்பா கிட்ட விஜ்ஞானம் பிரம்மானே சொல்லி வந்த அப்புறம் திரும்பி அப்பா திரும்பி தபஸு பண்ணும். தபஸு தான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மார்க்கம் விசாரணை பண்ணணும். ஸோ தபஸ்ன்னா பாஹ்யமாக பொதுவாக லோகத்தில் சரீர பீடனந்தான் தபஸ்ன்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ இங்கே இந்த உபனிஷத்து வேதாந்த பரமாக தபஸ்ன்னு சொன்னால் விசாரணா. அதனால தான் பொறுமையாக பிருகு திரும்பி போய் உட்கார்ந்துட்டு விசாரம் பண்ண. அந்த விசாரம் பண்ணும்போது இப்போ நான் சொன்ன உதாரணம் மாதிரி இதெல்லாம் அவனுக்கு மனசில் தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். மனனம் பண்ணி நிதித்தியாசனம் முடிஞ்சு இப்போது கடைசி ஃபைனலில் தன்னுடைய ஸ்வரூபத்தின் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ இங்கே என்ன உதாரணம் சொல்லிட்டேன் நான் இப்போ தாஷ்டாந்தத்துக்கு அந்த கண்ணாடி. ஸோ உலகம் கண்ணாடி மாதிரி இருக்குன்னா, ஸோ இது பெரிய ஒரு ஜகத்து பிரபஞ்சம் அர்த்தம் கண்ணாடியாக இருக்கு. நானே தான் அதில் பிரதிபலிக்கிறேன்னா எப்படின்னு சொன்னால், சத்தாவும் சித்தாவும் உபனிஷத்து இதெல்லாத்தையும் விவரிக்கலை. அது மட்டும் இல்லை, இந்த 6வது அணுவாக்கில் அன்னமய கோஷமணி சொல்லலை. ஆனால் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்பா முதல்ல சொல்லும்போது தபசா பிரம்ம விஜிக்னாசஸ்வான்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதை வச்சுக்கிட்டு அவன் என்னது, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. அந்த பிரம்மம் என்ன தெரியுமா? பிரம்மம் எதிலிருந்து எல்லாமே உருவாக்கப்பட்டதோ அது பிரம்மம். அப்புறம் எல்லா பூதானி. அது மட்டும் இல்லை, ஏன ஜாதானி ஜீவந்தி. எந்த பிரம்ம எதனால் அதெல்லாமே ஜீவிக்கிறதோ அதுதான் பிரம்மம். அடுத்தது 3, எத் பிரயந்தியபிசம்விசந்தீதி. எது எல்லாமே திரும்பி போய் மறைஞ்சு போகிறதோ லயிச்சு போகிறதோ அது பிரம்மம். ரொம்ப முக்கியம் இந்த 3 வார்த்தைகள். இது எல்லாமே பிருகு மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது எல்லாத்திலும் வருதுன்னு முதல்ல
விஜ்ஞானமய வரைக்கும் வந்துட்டு விஜ்ஞானம்தான் காரணம் எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அப்பா திரும்பி தபஸ் பண்ணணும், நீ இன்னும் பூர்ணம் ஆகலை, ஆனால் சரியான வழியில் தான் இருக்க, போய் தியானம் பண்ணன்னா விசாரணை பண்ண. அப்போது விசாரணை பண்ணும்போது ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஆனந்தந்தான் காரணம்னு. இப்போ இது வந்து ஆனந்தமய கோஷம் இல்லை, கோஷத்தினை தாண்டி போயிட்டான். சரியா? விஷயம் அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம ஆரம்பித்த அந்த உதாகரண தாஷ்டாந்தம் திருஷ்டாந்தத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறோம்? அப்போது இந்த நான் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்துலேயும் நானே தான் பிரதிபலிக்கிறேன்னா, அசல் நான் யார்? முதல்ல நான் யார்? நான் வந்து எப்போ நானன்னு சொல்கிறானோ, நான் வந்து முதல்ல இருந்திருக்கணும், இருப்புதலாக இருக்கணும். அதுக்கு பேர் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் அன்றோம். நான் இருக்கேன், நான் இருக்கேன். அதனால தான் இருக்கே అనేది எல்லாமே பிரம்மந்தான். இருக்கே అనేதெல்லாம் பிரம்மந்தான். அப்போ நான் இங்கே இருக்கேன், அந்த பிரம்மம் வந்து சர்வகதா. அப்போது சர்வகதான்னும் போது இந்த நான் இருக்கேன் అనేది வந்து பிரம்மம் எல்லாத்துலேயும் இருப்புதெல்லாம் இருக்கு. எப்படி இருக்கு? அது ஆணாவாக இருக்கா, பெண்ணாவாக இருக்கா, மிருகமாக இருக்கா, சின்னதாக இருக்கா, பெருசாக இருக்குது, இருக்கு. அந்த இருப்புதலே இருப்புதல் இருக்கின்றனது சொல்கிறது எக்ஸிஸ்டன்ஸ் என்றோம். அது நான். நமக்கு எல்லாருக்கும் தோணுறது நான் இருக்கேனே, நான் இருந்ததுனால தான் எனக்கு நான் இருக்கேன்னு எனக்கு தெரிகிறது. ஸோ முதல் விஷயம் வந்து இருக்கிறது எக்ஸிஸ்டன்ஸ். நானே தான் அப்படி பிரதிபலிச்சிட்ருக்கேன் எல்லாத்துலேயும். ஏன்னா சர்வகதா நான். ஆனால் இந்த சரீரம் நானன்னு சொல்லிட்டு இதுலேயே மாட்டிட்டு அதுதானே தாண்டி வந்துட்டோம். அன்னமய கோஷம் நான் இல்லை, பிராணமய கோஷம் நான் இல்லை, மனோமய கோஷம் நான் இல்லை, விஜ்ஞானமய கோஷம் நான் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு ஆனந்தம் అనేది ஏற்படுறதே அப்படின்னா அந்த ஆனந்தம் கூட அது பிரதிபிம்ப ஆனந்தம் தான். பிம்பானந்தம் பிரம்மானந்தம். அது ஆனந்தமய கோஷம்னு சொன்னால் அது வந்து எகெயின் ஒரு ஜஸ்ட் எ ரே ஆஃப் தி ரேஸ் ஆஃப் தி இந்த பிரம்மானந்தம் தான் அங்கே ஆனந்தமய கோஷ ஆனந்தமாக இருக்கு. ஆனால் இது ஆனந்தமய கோஷம் கூட இல்லை, அந்த கோஷத்தினை தாண்டி இருக்கிறது. அப்படின்னா அந்த ஆனந்தம் விஷயம் கடைசியில் வருவோம். ஒன்று ஒன்றா பேசிகிட்ருக்குறோம். எது பேஸ் பண்ணி? இந்த முன்னாடி அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட சத்தியம் ஞானம் அனந்தம். அந்த அனந்தந்தான் ஆனந்தம். அந்த ஆனந்தந்தான் இந்த 6வது அணுவாக்கு. இப்போ அதுதான் அனலைஸ் பண்ணுறோம். அதனால் கனெக்ஷன் கரெக்டாக புரியணும் மனசில். ஸோ சத்து வந்து எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இருக்கேன், நான் இருக்கேன். முதல்ல நான் இருக்கணும். நான் இருக்கிறதுக்கப்புறம்தான் உலகம் இருக்குன்னு முன்னாடி என்னமோ இருக்குன்னு தெரியுது. ஆனால் இந்த இருக்கே நான் అనేదే சர்வத்திர இருக்கு, எல்லா இடத்துலும் இருக்கு. இப்போது இந்த இருக்கேன இந்த நான் வந்து இதுக்கு 5 விஷயங்கள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது பற்றி இந்த இருப்புதலாக இருக்கிற சத்தாக இருக்கிற இது வந்து முதல் பாயிண்ட் என்னன்னா, இந்த இருப்புதல் நான் இருக்கேன் అనేది வந்து சரீரத்தில் ஒரு பாகமோ சரீரத்துடைய ஒரு குணமோ சரீரத்திலிருந்து உருவானதோ இல்லை. ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. இந்த பாயிண்டில் நல்லா திரும்பி கவனிச்சுக்கணும். நானும் இருக்கேன்னு தோணுற இந்த இருப்புதல், த எக்ஸிஸ்டன்ஸ் சத்து, இது சரீரத்தில் ஒரு பாகம் இல்லை, ஒரு சரீரத்துடைய ஒரு குணமும் கிடையாது, சரீரத்திலிருந்து உருவானதும் கிடையாது. புரிஞ்சுதா? அப்புறம் 2வது பாயிண்ட், இந்த இருப்புதல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கின்றனது. நான் இருக்கின்றனன்னு சொன்னால் எப்படி?
சரீரத்திலோ மட்டும் இல்லை, சரீரத்துக்கு உள்ளேயும் இருக்கேன், சரீர வெளியிலும் இருக்கேன். பிரம்மம் சர்வகதம், ஆத்மா சர்வகதம்னு சொல்லப்பட்டது. அதனால் இந்த இருக்கே நான் தோணுற இது இருப்புதல் சரீரத்துக்கு வெளியிலும் இருக்கு, சரீரத்துக்கு உள்ளவும் இருக்கு. எப்படி ஆகாயம் குடத்துக்குள்ளவும் இருக்கு, குடத்துக்கு வெளியிலும் இருக்கு இருக்கா. சரி, ரெண்டாவது பாயிண்ட். அதனால் நான் இருக்கே நான் சொன்னால் நான் இப்படி இருக்கேன், சரீரத்தில் மட்டும் நான் இல்லை, சரீர வெளியிலும் இருக்கேன். அதனால தான் எல்லா இடத்துலும் நான் தான் இருக்கேன். ஆனால் எந்த நான் அது இங்கே கம்ப்ளீட்லி அந்த 4 கோஷங்களை ட்ராப் பண்ணி வந்து 5வது கோஷம் கூட ட்ராப் பண்ணி அந்த ஆனந்த அனாலிசிஸில் ஆனந்த விசாரணத்தில் இருந்தவனுக்கு இப்படி இது. 3வது பாயிண்ட் வந்து என்னன்னா, நான் இருக்கிறதுனால தான் இந்த சரீரத்தினுக்கு சைத்தன்யம் நானும் பர்வேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். நான் இருக்கிறதுனால தான் இந்த சரீரத்துக்கு சைத்தன்யம் கொடுக்கப்படுறதை. இந்த நானே அந்த எக்ஸிஸ்டன்ஸ் நான் இல்லைன்னா சரீரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்காது. அது எக்ஸிஸ்டன்ஸ்னால் வேறே ரூபத்தில் எங்கே இருக்கும், எக்ஸிஸ்டன்ஸ் எங்கே போகிறது கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். எக்ஸிஸ்ட் ஆல்சோ இந்த சத்து ஆல்சோ சர்வகதம். ஏன்னா பிரம்மம் சர்வகதம்னு சொல்லும் போது, ஆத்மா சர்வகதம்னு சொல்லும் போது, சத்து அதோடைய ஒரு எட்ரிபியூட்டை சொல்லும் போது அந்த சத்து சர்வகதமாக இருக்கு. சர்வகதம்னா எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ சரீரத்தினே அது என்லிவன் பண்ணி நானும் இந்த சரீரத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கறதே நான் தான். ஆனால் சரீரம் இல்லாமல் கூட நான் இருக்கேன். இதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். சரீரம் இல்லாத போதும் நான் இருக்கேன், சரீரம் இருக்கும்போதும் நான் சரீரத்தினை உபயோகப்படுத்திட்டு அதில் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கேன். சரீரம் போனது பிறகும் நான் எப்பவுமே இருக்கேன். 3 பாயிண்ட் சொல்லிட்டோம். அப்புறம் 4வது என்னன்னா, நான் வந்து சுதந்திரமாக இருக்கேன். இந்த சரீரம் விட்டுட்ட இன்னொரு சரீரத்துக்கு போவே அந்த கதை வேறு. அதே வந்து சட்டில் பாடி சூக்ஷ்ம சரீரம் கதை தான். இப்போ நம்ம அந்த கதை பேசலை. நம்ம சூக்ஷ்ம சரீரம்னு நம்ம பேசலை, நான் பிரம்மவனை பேசுகிறோம். அதனால் நான் பிரம்மமாக இருக்கிறேன். நான் வந்து சுதந்திரம், எந்த சரீரத்துக்கு எந்த உபாதிக்கோ நானும் கட்டுப்பட்டு இல்லை. 4 பாயிண்ட் ஆயிடுச்சா. சரீரத்தினை என்லிவன் பண்ணுறேன், ஆனால் சரீரத்துக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கேன். சரீரத்தை உள்ளேயும் இருக்கேன், வெளியிலும் இருக்கேன். நானும் எப்பவுமே இண்டிபெண்ட், சுதந்திரம், சர்வ சுதந்திரன் நான். அப்புறம் 5வது பாயிண்ட் என்னன்னா, சரீரம் நசிஞ்சு போனதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லணும். என்ன ட்ராபேக் இல்லை, அது தோணும் ட்ராபேக். சரீரம் நசிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த நானு சத்து ரூபத்தில் இருக்கிற நானும் காணப்படாது, இருந்தால் கூட காணப்படாது. ஏன்னா அது காணப்படுறதுக்கு வியக்தமாகறதுக்கு ஒரு உபாதி வேணும். அப்போ உபாதி இல்லைன்னா சத்து இல்லையா சார்? இப்போ ஒரு மனிதனுடைய சரீரம் இறந்து போச்சுன்னா சத்து எங்கே போச்சு? சத்து எங்கேயுமே போகல. ஏதாவது போயிடுச்சு வந்துச்சுன்னா அது சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறோம். சூக்ஷ்ம சரீரத்துக்கு சத்துக்கு சம்பந்தம் இல்லை. சத்து வந்து பிம்பம், சூக்ஷ்ம சரீரம் வந்து பிரதிபிம்பம். பிரதிபிம்பத்துக்கு எங்கே முக்கியத்துவம் இருக்குது? இப்போ தான் உதாரணம் ஆரம்பிச்சிருக்கோம். கண்ணாடி முகம், பிரதிபிம்பம் காணப்பட்டுட்டு இருந்தால் கூட பிம்பத்தினை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிரதிபிம்பத்தினை உபயோகப்படுத்துகிறோம். அந்த பாயிண்ட் மறக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே
சரீரம் மூலமாக இந்த சத்து வியக்தமாகும் போது சத்து எவிடெண்ட்டாக இருக்கே. இது எனக்கே தெரியுறது, எல்லாருக்கும் தெரியுது. நம்ம சொல்கிறோமே நான் இருக்கேன், நான் இருக்கேன்னதில் யாருக்காவது சந்தேகம் வருதா? எப்பாவது சந்தேகம் வருது? ஒருக்காகவாவது சந்தேகம் வருதான்னா சந்தேகம் வரதே இல்லை. அதனால் அந்த இருப்புதல் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து 5வது பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கிறோம். சரீரம் நசிஞ்சு போனவங்களும் இருக்க, ஆனால் இருக்கிற மாதிரி வியக்தமாகிற மாதிரி காணப்படாது. இதுதான் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். ஒரு மனுஷன் இறந்து போனதுக்கப்புறம் சத்து எங்காவது போயிடுச்சுன்னா சத்து எங்கேயுமே போகல, இருப்புது. சரி, சரீரம் வந்து என்லிவன் பண்ணிச்சு அந்த சத்து. இந்த சரீரம் என்னானே இது அப்புறம் அனலைஸ் பண்ணால் பஞ்சமகாபூதங்களோட காம்பினேஷனே, பஞ்சமகாபூதங்கள் வந்து இன்டிகிரேட்டடாக இருக்கும்போது, சேர்ந்து இருக்கும்போது சரீரம் பண்ணுறோம். அதில் சரீரமனே வஸ்து இல்லைங்க, பார்ட்ஸ் தான் இருக்கு. பல பார்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சரீரம் பண்ணுறோம். பார்ட்ஸ் டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுச்சுன்னா சரீரம் இல்லை. அதே மாதிரி 5 மகாபூதங்கள், பஞ்சமகாபூதங்கள் சேர்ந்தாதான் ஒரு பொருள் காணப்படுறது. ஆனால் அது பொருள் இல்லை, அதுக்கு சும்மா நம்ம கொடுத்தா கூட அது டிஸ்இன்டிகிரேட் ஆகும்போது அது தனித்தனியாக அங்கே போகிறது. அது எங்கே போகிறது, அது எதில் வந்துச்சு, அப்படி இப்படின்னு மகத்தத்துவம் அப்படின்னா வந்துச்சு. கடைசியில் பிரம்மன்கிட்ட தான் வரணும், சத்துக்குள்ளே தான் வரணும். எக்ஸிஸ்டன்ஸ் மேலே, சத்து மேலே சர்வம் காணப்படுறதை. இந்த சர்வம் காணப்படுற நாமரூப ஜகத்து வந்து என்ன நானும் புரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணாடி மாதிரி உபயோகித்துக்கணும் தவிர, நம்ம என்ன ஆயிட்டோம், அந்த நாமரூபங்களை பார்த்துட்டு அதில் விழுந்துட்டு அந்த நாமரூபங்களை முக்கியத்துவம் கொடுக்குறோம். எப்படி? அங்கே கண்ணாடியில் ஒருத்தனும் வந்து அவனுடைய முகத்துக்கு பொட்டு வச்சுக்காம கண்ணாடிக்கு பொட்டு வச்சு, கண்ணாடியில் பார்க்குற பிரதிபிம்பத்துக்கு பொட்டு வச்சு அதுக்கு பவுடர் பூசிட்டு செஞ்சு அவனை பைச்சக்காரன் கூட்டம் இல்லையா? இப்போ சொல்லுங்க, இந்த மாதிரி என்னுடைய பிரதிபிம்பந்தான் எல்லாத்திலும் காணப்படுறது. சத்து இருப்புதெல்லாம் தெரியக்கு ஒரு உபாதி, பிரபஞ்சம் மொத்தம் உபாதி தான். இது புரியாமல் இருந்தால் அப்போ நம்ம எல்லாரும் பைச்சக்காரனு கூப்பிடலாமா இல்லையா? பிராந்தியாலயம் என்னார் சங்கரர். அதனால் ஞானி தவிர யார் இன்னைக்கு இந்த இந்த 6வது அணுவாக்கு ஆனந்தம் பிரம்மே திவ்ய ஜானாத் இது இப்படி விஷதமாக ஸ்ரத்தையாக கேட்கும்போதே அந்த சத்தியத்தில் நிற்கணும். சத்தன்னு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? சத்தியம். சத்தியம்னு என்ன? திரிகால அபாதிதம். திரிகால அபாதிதமாக இருக்கணும்னு அது அப்போ சரீரமாக இருந்திருக்காது. ஏன்னா சரீரம் வந்து ஒரு காலத்தில் இல்லை, ஒரு காலத்தில் வந்துச்சு, அப்புறம் அடுத்த காலத்தில் இல்லை. இது எல்லாமே ஒரு பிராந்தி. அங்கே சொன்னோம் பிராந்தி ஜன்ய ஞானம். வேறு பாயிண்ட் எங்கே தொடங்கிட்டோம்? இந்த பிராந்தி வச்சுக்கிட்டு பிராந்தி ஜன்யமான ஞானம் உபயோகப்படுத்தி தான் மனசு வந்து வேலை பண்ணும்போதோ அந்த மனசுக்கு சுகமும் சாந்தி நிம்மதி நிறைவு இருக்குமா? ஒருத்தருக்கும் இல்லை. யாருக்கு இந்த விதமாக சத்து சித்து ஆனந்தம் ஒடுங்க அனலைஸ் பண்ணி அநேக வருடங்கள் 5வது உபனிஷத்துக்கு வந்துட்டோம். இப்போது ஒரு உபனிஷத்து ஒரு மாதிரி பேசி முடித்து சொன்னால் கூட இன்னைக்கு இப்போ நமக்கு அந்த பிரம்மஸ்வரூபம் நானு தெரிவிக்கப்படுறது இப்போது இந்த 1 மணி நேரத்தில். இது முன்னாடி தெரியலன்னு தெரிஞ்சிச்சுன்னா நல்லது தான். ஆனால் அஜ்ஞானம் போயிடுச்சா இல்லையா? பிராந்தி போயிடுச்சா இல்லையா? பாடி ஐடென்டிஃபிகேஷன் போயிடுச்சா இல்லையா? சத்து சிந்தனை நான் சத்தனு தான் விரும்புகிறியா, தெரிஞ்சுக்கிறியா? ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா பஞ்ச மகாபூதங்களை மாறிப்போச்சு. சரீரம் 5வது பாயிண்ட், சரீரம் இல்லாதனால சத்து எங்கேயுமே போல, சத்து சர்வதா வியாபிச்சு இருக்கிறதுனால சத்து எப்பவுமே இருக்கு. அப்படின்னா விவகார அயோக்கியம் சத்து. விவகாரம் பண்ண முடியாது, டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது.
அதனால் டிரான்சாக்ஷனுக்காக இப்போ நான் என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணாடி அந்த மறக்கூடாது. கண்ணாடி எப்படி ஒரு முகத்தினை காட்டுறது உபயோகப்பட்டதோ அதே மாதிரி இந்த ஜகத்தில் இந்த சரீரம் மூலமாக நான் இருக்கேனது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கேன். தப்புன்னு இல்லையே. அப்படி ஆகும்போதும் இந்த 5 பாயிண்ட்டுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ சத்து பற்றி விசாரணை பண்ணிட்டோம். அப்புறம் ரெண்டாவது விஷயத்துக்கு வரணும். சித்துக்கு கூட இந்த 5 விஷயங்களும் இப்படி தான் அப்ளை பண்ணணும். சித்து ஒன்று சொல்லலாம். சித்தன் என்ன? இருப்புதல், உணர்வு, கான்ஷியஸ்னஸ். நான் இருக்கேன்னு எனக்கு தெரிகிறது. ஸோ இந்த தெரிகிறது தெரியறதுக்கு இன்னேதாவது தெரியணுமா? I know. To know that I know, do I need any another knowing process? நான் இருக்கேன்னு எனக்கு தெரிகிறது. அதான் இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு. சித்து நாலேஜ். அது இருக்கின்றனது எனக்கு தெரிகிறது. நான் இருக்கின்றேன் எனக்கு தெரிகிறது. இந்த சித்து கூட திஸ் நாலேஜ், அவேர்னஸ் நாலேஜ் 5 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி இது சரீரத்துடைய பாகமோ, சரீரத்துடைய குணமோ, சரீரத்துடைய உற்பத்தியோ கிடையாது. சரீரத்துக்கு வெளியிலையும் இந்த சித்து இருக்கு. கான்ஷியஸ்னஸ் அண்டு அறிவு உள்ளேயும் இருக்கு. சரீரம் இல்லாமல் ஓகே, சரீரத்தில் அந்த புத்தியானே மீடியத்துக்குள்ள பிரதிபலிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது நானு தான் இந்த மைண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஷைனிங் கொடுத்தேன். அதனால் அந்த மைண்டு ஃபங்க்ஷன் பண்ணாலும், மைண்ட் இல்லைன்னாலும் என்னானாலும் சரி, அது என்னமோ ட்ராவல் பண்ணுறதுன்னான்னு சொல்லி அது எனக்கு சம்பந்தம் இல்லை. நானும் சித்து ரூபத்தில் சர்வகதமாக இருக்கேன். திரும்பி பாருங்க, சர்வகதமாக இருக்கேன். அப்புறம் சுதந்திரமாக இருக்கேன். ஓகே, சப்ஜெக்டிஃபை பண்ணுங்கோ. சப்ஜெக்டிஃபை பண்ணுங்கோ. உங்களுடைய சென்டர் விட்டுட்டு போகக்கூடாது. இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடாது. கிடைக்காது, கைவிட்டு போகும். உங்களுக்கு இப்போ கிடைக்கணும்னா ஸோ அறிவு. ஏன்னா விஞ்ஞானமய கோஷம் வரைக்கும் வந்துட்டானே தியான விசாரணை பண்ணி. அப்படியெல்லாம் நம்ம பண்ணியிருந்தால் இப்போ இதே இந்த கிளாரிஃபிகேஷன். ஏன்னா இது அங்கே உபனிஷத்து சொல்லலை. அந்த ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்தான்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் சேஷா பார்கவி வித்யா வாருணி வித்யான்னு சொல்லி அங்கே முடிக்கிறது. இப்போ என்னதான் ஆயிடுச்சு? அவனு ஸ்வரூப நிலையிலோ பிரம்மானந்தம் பரமசுகதம் அనే நிலையிலோ வருணனு பிருகு ஞானியா ஜீவன்முக்தனா நிந்திட்டான். அதனால தான் திரும்பி வரல கேள்வி கேட்கறதுக்கு. சார் இப்போ எங்களுக்கு இந்த இந்த 1 ஹவரில் நீங்கள் அடையணும், இப்போ கடிக்கணும்னு சொன்னீங்களே, கடிச்சதுன்னா அப்புறம் அடுத்த வாரம் கேட்க வேண்டாமான்னு. அடுத்த வாரம் கேட்குற போனஸ் தான். அதனால் ஞானிக்கு once he realized himself what he is or what she is anybody, அதுக்கு அப்புறம் பிரபஞ்சம் என்னது? நந்தனவனம், சுந்தர நந்தனவனம். என்னுடைய க்ளோரி தான். மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் சுந்தர நந்தனவனம். அப்போது இன்னும் முடியல. அப்போ ஆனந்தம் சொல்லணும், அது வரும் 3வது பாயிண்ட். இப்போ 2ல் சித்தில் இருக்கிறோம். ஸோ சித்துக்கு கூட சுதந்திரமாக இருக்க சைத்தன்யம். எல்லாத்துக்கும் பின்னாடி சைத்தன்யம் நான் தான். எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஏன்னா நான் இந்த சரீரம் பவுண்டில் இல்லையே.
எனக்கு எந்த பரிதி இல்லையே, எந்த உபாதி இல்லாமல் நான் இருக்கானே. அதனால அப்புறம் சரீரம் நசிஞ்சு போனால் இந்த சித்து இருக்கிற மாதிரி காணப்படாது. அங்கே சொன்ன மாதிரி தான், சித்து இருக்கிற மாதிரி காணப்படாது. அதனால தான் அந்த மனுஷன் அங்கே இருந்தாலும் சரி, அந்த பிரதிபிம்பம் அந்த கனெக்ஷன் என்ன ஒட்டி போச்சு. அதனால் அங்கே இன்டலெக்ட் ஒர்க் பண்ணல, பேச மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். ஸோ வாட், சரீரத்துக்கு ஏற்பட்டது, சரீரத்தில் இருக்கிற அந்த சட்டில் பாடி கண்ணாடிக்குள்ளே ஏற்பட்ட பிரதிபிம்பத்துக்கு என்னமோ ஏற்பட்ட எனக்கு என்ன ஆயிடுச்சு. அதனால தான் உலகத்தில் கண்ணாடின்னு சொல்லிட்டு உலகமில் இந்த கண்ணாடி ஜகத்தில் பிரதிபிம்பங்கள் என்னென்னமோ தோற்றம் காணப்படுறது. ஸோ வாட், எனக்கு ஒன்றும் ஆகலையே, என்னை தொட முடியாதே. நான் அப்படி கான்ஷியஸ். இந்த கான்ஷியஸ்ன்னா என்னமோ ப்ளூ கலரில் இருக்கும், அப்புறம் அது மிஸ்டியாக இருக்கும், இந்த மாதிரி ஸ்கை மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் நினச்சிக்காதுங்கோ, இதெல்லாம் சும்மா இமேஜினேஷன் ஆஃப் த மைண்ட். கான்ஷியஸ்னஸ்ன்னா நான் இருக்கேன்னு எனக்கு தெரிகிறது. I know the body is healthy. How you know? The body is unhealthy. How you know? I know sir. I know my mind is now today very receptive. My mind is not able to grasp because some problem. அதனால தான் மைண்ட் ப்ரீ ஆக்குபேஷன் இருக்கக்கூடாது. அதனால தான் மனசுத்தி, சித்த ஏகாகிரதை எவ்வளோ முக்கியமாக சொல்லியிருந்தேன். இப்போ கிடைச்சிடும், இப்போ கையில் உரிச்சு வச்சாச்சு, சத்து சொல்லிட்டோம், சித்து. ஸோ அதனால் சித்து காணப்படாது, கான்ஷியஸ்னஸ் காணப்படாது, விவகார யோக்கியமாக இருக்காது சித்து கூட. ஸோ 5 சொல்லிட்டோம். ஸோ I am, I know that I am. That what I know, what I am అనేది everything is unnecessarily பிராந்திஜன்ய ஞானம். அது மனசு பண்ணுற வேலை. அதனால தான் மனசுனே கூட தள்ளி வச்சுட்டு சாட்சியாக பார்த்த திருக்கா நான் இருந்துட்டு திருஷ்யமாயிடுத்து இல்லை, மனசு திருஷ்யமாயிடுத்து. திருக்கு என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்டில் நில்லு, அந்த ஸ்டாண்டிலேயே ஸ்டாண்டு. ஓகே, ஸ்டாண்ட் ஆன் தட் ஸ்டாண்ட். இறங்காது. அதில் இறங்கிட்ட மாயா ஒன்று நீ உருவாக்குறத. யார் ஒன்று பிரமத்தோடு பார்க்க சொன்னாங்க. ஏன் பிராந்தி, ஏன் டெல்யூஷன், ஏன் கன்ஃபியூஷன்? என்ன ஒழுங்கா உபனிஷத்து ரெகுலராக கேட்கல, கிளாஸுக்கு ஒழுங்கா போகல. குரு என்னமோ பேசுகிறார், அவர் பாட்டுக்கு நிறைய நாள் பிரம்மம்னு சொல்லிட்டு 5வது உபனிஷத்துக்கு வந்துட்டோம். குருவா அவர் சொந்தமாகவா பேசுகிறார்? உபனிஷத்து இப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஞானத்தின் அறிவுன்னு கேட்காம அதுக்கு என்னமோ காரணங்கள் சொல்லிட்டு அப்படியே மாயா பிராந்தி ஜன்யமான ஜகத்து அனாத்ம வஸ்து பக்கம் ஓடி போகிறானே தங்கம். அதான் நம்ம தான் முடிவு பண்ணணும், நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் இதெல்லாம் உங்களுக்கு தான், இதெல்லாம் எல்லாருக்கும் முடியாது, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு நிறைய செஞ்ச வேண்டியிருக்கு, இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் தி கிரகஸ்தாஸ், ஆல் திஸ். சுவாமிஜி நிறைய திட்டுறாரு இப்போ. ஓகே, ஆல் ரப்பிஷ், யூஸ்லெஸ் ஃபெலோன்வார். அதில் கார்பண்ய தோஷம் இதில்லை, அப்படி வேண்டாம். நவ் இஃப் யூ ஆர் grown up to the expectations of the Upanishad, the teaching and the Guru, you are aligned with the teaching words of the Guru. நடுவில் அப்பப்போ some kind of இதெல்லாம் அனாத்மா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தால் கூட again and again புனக அசத்கிருத் மறுபடியும். சரி, ஸோ
ரெண்டு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் யார், நான் யாருன்னு என்ன சொல்லணும்? நான் சத்து, ஆல் பர்வேடிங். நான் சித்து, ஆல் பர்வேடிங். ஆல் பர்வேடிங். அண்ட் சரி, சத்து சித்து நான் எல்லா இடத்துல சார், ஆல் பர்வேடிங் தான். ஆனால் அழுமூஞ்சி. அப்போ அது எதுக்கு? அது எல்லாருக்கும் சாதாரணமாக இருக்கேன்னோ. நான் தைத்திரி உபனிஷத்து கேட்டு அப்புறம் சத்சங்கத்துக்கு வந்து சிரவணம் பண்ணி சாஸ்திரம் படித்து குரு கிட்ட வந்ததுக்கப்புறம் கூட நோ இது சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் மூணாவது ஃபைனல் ஸ்டெப். யூ ஆர் ஆனந்த ஸ்வரூபம். அனந்தம் இஸ் ஈக்குவல் டு ஆனந்தம். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். ஆனந்தஸ்வரூபமான எனக்குள்ள நொந்துதான் நான் ஆனந்தஸ்வரூபம். நானேதா சித்து, நானேதா சத்து. சத் இஸ் ஈக்குவல் டு சித்து, சித் இஸ் ஈக்குவல் டு ஆனந்தம். டோட்டல் இஸ் ஈக்குவல் டு பிரம்மம். So this knowledge, Gnanam is objectless knowledge, objectless awareness என்றார்ல. எந்த இதில் எதுவுமே கலப்படம் எதுவுமே சேர்க்கலை, பியூர். சரி, இது பியூர்னு எப்படி தெரியும் சார்? அப்புறம் இது ரெண்டுத்துன்னு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சரி சொல்கிறீங்க, முயற்சி பண்ணுறோம். ஓகே, ஸோ சர்வகதான்னு சொன்னால் ஆகாயத்தினை பற்றி நினச்சிக்கிட்டே புரிஞ்சுக்கோ. சர்வகதான்னா ஓகே ஆகாயம். அப்புறம் சர்வகதான்னா அந்த எலக்ட்ரிசிட்டி சர்வகதமாக இருக்கு, அது இருக்கு. ஆனால் அது వ్యక్తமாகறதுக்கு அது இருக்கேனேது நார்மலாக தெரியல. அது వ్యక్తமாகறதுக்கு சரீரம் அనే பல்பு வேணும். அப்புறம் பல்பு மட்டும் இருந்தப்போ அதாவது அந்த சரீரத்தில் மனசுன்னு ஃபிலமெண்ட் இருக்கணும். மனசுன்னு ஃபிலமெண்ட்டு பல்பு இருந்தால் எலக்ட்ரிசிட்டி அங்கே వ్యక్తமாகிறது. சரி, பல்பு உடைஞ்சி போச்சு, ஃப்யூஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா உடையில ஃப்யூஸ் ஆயிடுச்சுன்னா கூட எலக்ட்ரிசிட்டிக்கு ஏதாவது ஆகுமா? எலக்ட்ரிசிட்டிக்கு ஒன்றும் ஆகலையே, ஒன்றும் ஆக முடியாது. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலும் எப்பவுமே இருக்குது, மின்னலில் இருக்குது, ஜலத்தில் இருக்குது. அதனால் எலக்ட்ரிசிட்டி எப்பவுமே இருக்குது. அப்போது கான்ஷியஸ்னஸ் అనేది வந்து இருக்குது, அது பவர்ஃபுல்லாக சைத்தன்யமாக இருக்குது. அதோடைய தொடர்பு கான்டாக்டுக்கு வந்த எல்லா உபாதியும் வேலை செய்ய தொடங்கும். வேலை செய்யணும்னு व्यक्तப்படுத்தும். இப்போ அந்த व्यक्तப்படுத்துறதுக்கு அந்த உபாதி உபயோகப்படுத்துறது. அதே மாதிரி நான் என்னை व्यक्तப்படுத்துகிறதுக்கு இந்த பாடி மைண்ட் இஸ் அ வெரி வெரி நைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். உபாதி ஐ எக்ஸ்பிரஸ் மை ஜாய். அப்போது இந்த சரீரம் மனசு இந்த ஜென்மனே இது இந்த தோற்றம் வந்து ஜஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் த ஜாய். அதனால தான் சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், வி ஆர் ஹியர் டு எக்ஸ்பிரஸ் த ஜாய். அதனால தான் பி ஹாப்பி, நாட் டு பிகம் மிசரபிள். ஆனால் முதல்ல என்ன பேசிட்டோம்? மோஸ்ட்லி எவ்ரிபடி இன் திஸ் வேர்ல்டு அவங்களுடைய மனசுனால் ரொம்ப தொந்தரவு பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு அநேகமான மென்டல் ப்ராப்ளம்ஸ் ஃபார் எவ்ரிபடி எக்ஸப்ட் த ஞானி. அதனால தான் ஞானி பவ அர்ஜுனா பகவான் சஜஸ்டட். யூ வாண்ட் டு பிகம் ஞானி? நவ் கம் டு த தேர்ட் பாயிண்ட். சரியா? ஸோ ஆனந்தம் மூணாவது, அனந்தம். இதுக்கும் 5 பாயிண்ட்ஸு டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணுங்க. ஒன்று வந்து நானும் இந்த ஆனந்தம் வந்து சரீரத்துடைய ஒரு மனசுன்னு வச்சுக்கோங்க. மனசுக்கு தானே சொல்லுவோம், என் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீ பேசுகிற சந்தோஷம் சுகம் இது எல்லாமே சும்மா ஒரு வந்து ட்ராப்லெட்டு. அந்த ட்ராப்லெட்டு கூட ஓஷனான ஆனந்த சாகரன்லேருந்து வந்ததா தவிர இட் இஸ் நாட் ஆஸ் யூ திங்க் விஷயானந்தம் இல்லை. ஸோ இங்கே சொல்கிற அனந்தம் ஆனந்தம். அப்போது இது வந்து விஷயானந்தம் இல்லை. எந்த விஷயானந்தம் கூட
பிரம்மானந்தத்தினால ரிஃப்ளெக்ட் ஆகி காணப்படுறது தவிர பிரம்மானந்தம் అనేది அங்கே இல்லைன்னா இங்கே விஷய ஆனந்தமே வராது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விஷய ஆனந்தம் சத்தியம் உண்மைன்னு சொல்லிட்டு அது பின்னாடி ஓடி போகிறோம். பிராந்தி, அஜ்ஞானம். விஷயத்தில் எங்கே ஆனந்தம் இருக்கு? விஷயங்கள் எல்லாமே ஜடம். அந்த விஷயத்தில் எப்படி ஆனந்தம் வரும்? அதனால தான் மோத பிரிய மோத பிரமோத ஆனந்தமய கோஷத்தில் பேசினது எல்லாமே கூட, ப்ளீஸ் நோட் ஹியர், விஷயானந்தம் கீழே தான் ஆனந்தமய கோஷம் வரைக்கும். அது கோஷம் இல்லை, இட் இஸ் பியூர் ஆனந்த. பிகாஸ் ஆஃப் உச்சி ஆனந்த அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி அதோடைய ஒரு ஜலக், அதோடைய ஒரு என்ன ட்ராப்லெட்ன்றோம் பாருங்க. பெரிய இந்த வாட்டர் ஃபால் கிட்ட போய் நம்ம தூரமாக அங்கே நின்றுனா கூட அங்கே வாட்டரு அங்கே நிறைய எக்கச்சக்கமாக உள்ளது. அது காற்றுனால கொஞ்சம் அசல் அப்படி கண்ணுக்கு தெரியாதன்னு தூறுதுன்றோமே, மிஸ்ட் மாதிரி அப்படி வந்து நம்ம மேலே விழுறது தெரியுது நமக்கு. அப்படி தான் பிரம்மானந்தம் வந்து அது சுதந்திரமாக இருக்கு. அதுதான் விஷயங்களுக்கு ஆனந்தத்தின் அதை தெரிவிக்கிறதுக்கு அதில் பிரதிபலிக்கிறது. சத்து பிரதிபலிச்சது இந்த சரீரத்தில், இந்திரியங்களுக்குள்ள, மனசில் சித்து பிரதிபலிக்கிறது. அதே மாதிரி இந்த சத்து சித்து எங்கெங்கெல்லாம் வியக்தமாகிறதோ அங்கே காணப்படுற அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கு பின்னாடி ஸ்வரூப ஆனந்தந்தான், பிரம்மானந்தந்தான் அதில் வியக்தமாகிறது, வியக்தப்படுத்துறது. அப்போ ஸ்வரூபானந்தத்தின்னு தானே நான் தெரிஞ்சுக்கணும். அப்போது விஷயானந்த மூலமாக ஐ ஹேவ் டு கோ டு த சோர்ஸ் ஸ்வரூபானந்தா. பாடி எக்ஸிஸ்டன்ஸுனால இருக்கிறதுனால அந்த சத்துனால என்னோடய ஒரிஜினல் சோர்ஸான சத்து நானுக்கிட்ட போகணும். சித்து கூட இந்த மைண்டு திங்கிங்கு தாட்டுன்னு எல்லாத்தையும் நினச்சி, ஓ நான் இருக்கிறதுனால தானே எங்கள் தாட்டு. ஸோ அந்த தாட் மூலமாக, இன்டலெக்ட் மூலமாக கோ பேக் டு யுவர் சோர்ஸ் சித்து. ஸோ சத்து சித்தாயிடுச்சு, இப்போ ஆனந்தம். அதனால் பக்ஷி பறவை பற்றி சுவாமிஜி அடிக்கடி எக்ஸாம்பிள் சொல்கிறார். இது வந்து கண்ணாடிக்கு முன்னாடி போயிட்டு கண்ணாடியில் தன்னோட மூஞ்சி தானே தெரியறது. பாருங்கள், முதல்ல கண்ணாடி பற்றி தான் ஆரம்பிச்சிட்டோம். அங்கே ஒரு மனுஷன் வந்து அவன் முட்டாள் பயிற்சிக்காரன்னு சொல்லிட்டோம். அறிவு இருந்தையும் மனுஷனாக பிறந்து. சரி, இப்போ ஒரு பறவை வந்து அது கூட பார்த்து தன்னுடைய ரூபந்தான் பார்த்துட்டு அது வந்து குத்த ஆரம்பிச்சிடும். இன்னொரு பறவை வந்துச்சு என்னை சாப்பிட்றதுக்கு, என்னை குத்துறதுக்குன்னு சொல்லிட்டு இட் வில் வந்து குத்துறதுக்கு பிரேட். ஆனால் அறிவு இருந்துச்சுன்னா இப்போது தனக்கு தன்னுடைய பிம்பந்தான் பிரதிபிம்பம் தான் தெரிஞ்சால் அது வந்து என்ன பண்ணும், குத்தாது, முத்தம் கொடுக்கும். என்னோடய பிரதிபிம்பம் தான். அதனால தான் இந்த ஜெகத்து மொத்தம் வந்து மகாத்மாவுக்கு வந்து தன்னோட ஸ்வரூபத்தினால அவர் அதை மொத்தத்தினை கட்டி பிடிச்சிக்குவார். எதுவுமே எக்ஸெப்ஷன் கிடையாது, இதில் எக்ஸ்க்ளூடிங் எதுவுமே கிடையாது. சர்வம் புத்தியில், இன்டலெக்சுவலி, நாட் அவுட் சைடு. ஸோ அந்த பறவை இப்போ வந்து தெரிஞ்சுக்கிச்சுன்னா அது பிராந்தி ஞானம் ஏற்பட்டு அதுக்கு இருக்கிறது அறிவு கொஞ்சம் தான் அந்த பறவைக்கு. ஆனால் அதையும் கஷ்டப்படுறது, சுற்றி பண்ணுறது, என்ன பண்ணான்னு போல. மனுஷன் அப்படி இருக்கலாமோ? ஸோ எப்போ இந்த மூணாவது என்னுடைய ஸ்வரூபத்தில் இருக்கிற ஆனந்தம் என்னுடைய நேச்சரை தெரிஞ்சுக்கிறோமோ, இது மூணுமே இப்படி விவரமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் மோக்ஷம். அங்கே be very clear about it. மோக்ஷம், முக்தி. அதனால் இப்போது இந்த பிரம்மானந்தம் இந்த பாவனை கொண்டு வரத்துக்கு தான் பல உபநிஷத்துகள் பலதாக சொல்கிறது. ஆனால் இப்போ இங்கே ஆனந்த மீமாம்சானது 2வது அத்தியாயத்தில் படித்து முடித்தா கூட இப்போது இது ஆக்சுவலி அந்த ஆனந்தம்னு ஏதோ குவான்டிஃபிகேஷன் பண்ணி சொல்லிட்டீங்க அங்கே. இப்போது இந்த விசாரணை தப்போ பிரம்மேதே சதபோ தப்பியதா சதபஸ்தப்துவம் என்னது ஆயிடுச்சுன்னா, இது ஒழுங்க பண்ணி ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம ஸ்வரூபத்தில் நம்ம நிற்கதான் வேணும், நிற்கும்.
there is no doubt about it. ஸோ இப்போ சொல்லுங்க, பிரதிபிம்ப ஆனந்தம் உங்களுக்கு வேணுமா? பிம்பானந்தம் நீங்கள் பிரதிபிம்ப ஆனந்தம்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுவீங்களா? இல்லை நான் ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தானே கிளைம் பண்ணுவீங்களா? ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம் என்ன? நானே ஆனந்தம், இந்த சோர்ஸ் கூட கிடையாது. அப்படி நானேவா அப்படி இருக்கும்போது துக்கப்படலாமா? கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? அழலாமா? குற்றம் சாட்டலாமா? துவேஷப்படலாமா? என்ன இதெல்லாம் கதை? எங்கே நடக்கிறது? எதுக்கு நடக்கிறது? நடத்தது எத்தனோ வருஷம் நடந்தது. ஆனால் இப்போ ஞானோதயம் ஆயிடுச்சு. இன்னைக்கு பிரம்மா ஆனந்த விஷயம் 6வது அணுவாக்கில் இட் இஸ் ஸோ கிளியர் ஃபார் மீ. ஐ ரியலைஸ்ட் ஐ ஆம் மை செல்ஃப் சச்சித் ஞானம், சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அதிலேயே நிதித்தியாசனம். இந்த விஷயத்தில் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, எதுவுமே வந்து சேர்கிறதுக்கு, எதுவுமே கலப்படம் ஆகிறதுக்கு, எதில் எடிஷன் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை இங்கே. அப்போது இப்படி யாருக்கு தெரியப்படுறதோ என்னது இது? அத்புதம் சுந்தர நந்தனவதனம்னு சொன்னோம். ஈஷா வாஸ்யமித சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத். அங்கே ஈஷானே வார்த்தை உபயோகப்படுத்துது உபனிஷத்தை. அர்த்தம் அது பிரம்மந்தான். சர்வம் பிரம்மமயமாகவே இருக்கேன். சத்து சித்து ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம். தட் இஸ் ஐ கிளைம் தட் யூ ஆர் தட். ஒரு சந்தேகம் இல்லை. இது தெரியாத வரைக்கும் இந்த லோகத்தில் அந்தந்த மனுஷனுடைய மனசுடைய கிளச்சஸில் இருந்து, மனசு கொடுக்குற கஷ்டத்தில் இருந்து, மனசில் என்ன பயம், சோகம், மோகம், இதிலிருந்து ஒருக்காகவும் அந்த மனுஷனும் வெளியே வர முடியாது, விடுவிக்க முடியாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு லிபரேட் யுவர் செல்ஃப், உங்களுடைய துக்கம், சோகம், மோகம், பயம் எல்லாத்திலிருந்து உங்களை நீங்கள் விடுவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, விரும்புகிறீங்களா? இப்போ பண்ணுங்க. நேவர், நோ மோர் போஸ்ட்போனிங் அண்ட் அப்புறம் ஏதோ ஒரு அன்வான்ட் ஓகே யூஸ்லெஸ் காஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. யூஸ்லெஸ் காஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. பி இன்டெலிஜென்ட். இது தெரியலன்னா பயம்தான். ஸோ அதனால் இந்த விஷயத்தினை இப்போ விஷயானந்தம் இங்கே ஒரே ஒரு உதாரணத்தோடு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனந்த விஷயம் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக எப்படி இந்த பிரம்மானந்தம்ன்றீங்க, அது சர்வதா இருக்குது, அதுதான் எல்லா ஆனந்தத்துக்கு காரணமாக சோர்ஸாக இருக்கிறதுங்கன்னா, அப்போது விஷயானந்தத்தில் ஒன்றும் இல்லைன்னு ஒன்றும் இல்லை. விஷயானந்தம் எல்லாம் விஷம். அஷ்டாவக்கர கீதையில் முதல் கேள்விக்கு பதில் கொடுக்குறாரு. விஷயங்கள்னு விஷம் மாதிரி தெஜேத். உனக்கு சுகம் வேணும், ஆத்தியந்திக சுகம் வேணும், நிர்பயத்துவம் வரணும்னு சொன்னால் யூ ட்ராப் தி விஷயாஸ் அண்ட் திஸ் ஜகத் ஆஸ் எ மித்யா. சரி, இப்போ பிரம்மானந்தம் பற்றி சொல்லுங்க. கன்க்ளூஷன் என்ன? இது அனுபவத்தில் இருக்குது, உனக்கு கஷ்டம் ஒன்றும் கிடையாது. இது நீ ஒன்றும் என்னமோ சிரமப்பட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லை. சிந்தனை பண்ணு. நான் க்ளூ கொடுக்குறோமே, என்னதே உபனிஷத்தை சொல்கிறதே பரவாட்டே. உன்னோட தூக்கத்தில் நீ தூங்குற இல்லை, நினைவில் இருக்கும்போது தானே உனக்கு இந்த உலகமும் உன்னுடைய மனசு இதெல்லாம் தொந்தரவு பண்ணுறது. அதனால தான் நீ விரும்பி தூக்கத்துக்கு போகிறே. தூக்கத்துக்கு போகிறது ஒரு ஸ்டேட் அவஸ்தையாக இருந்தால் கூட அந்த தூக்க நிலையில் என்ன வச்சுக்கிட்டு, என்ன விஷய சுக ஆனந்தம் வஸ்து வச்சுக்கிட்டு நீ சுகமாக இருக்க. நான் சுகமாக தூங்கியிருக்கேன் அப்படியே நீ சொல்லாத யாராவது மனுஷன் இருக்கானா அந்த டீப் ஸ்லீப்பில்? ஒருத்தரும் இல்லை இப்போ வரைக்கும். இனிமேல் யாரும் ஒருத்தரும் வரமாட்டான். எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்கிறவங்க இருக்கலாம். தூக்கம்
பாருங்க எவ்வளோ சகஜமாகவே இந்த பிரகிருத்திலேயே இந்த மாயிலேயே திரும்பி அந்த பிரம்மானந்தத்தினே. ஆமாம், நித்ரா தூக்கம் நித்ரானந்தம் இஸ் பிரம்மானந்தம் ஒன்லி. ஆனால் அது எனக்கு நினைவில் பிரயோஜனப்படலையே. பிரயோஜனப்படும் இப்போ உபனிஷத்து கிளாஸுக்கு வந்து இந்த தைத்திரு உபனிஷத்து 6வது அணுவாக்கு ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத் கண்டிப்படி. அந்த ஆனந்தம் சோர்ஸ் வந்து நித்ரையில் வந்து தெரிகிறது. இப்போ நினைவில் அனலைஸ் பண்ணும் தூக்கம் சுஷுப்தி பற்றி. என்னதுங்க அந்த தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தம் எல்லோருக்கும் தெரியும். எது மேலே ஆதாரப்படில்லை. பணத்து மேலேயோ அழகு மேலேயோ சரீரம் மேலேயோ இந்திரிய சுகத்தினாலேயோ எது மேலே ஆதாரப்பட்டில்லை. கீழே படுத்திக்கிட்டானா மேலே படுத்திக்கிட்டானா 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கானா ஏசியில் இருக்கானா எங்கே ஆனா பெண்ணா ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குண தோஷவர்ஜிதம். அப்போது எல்லாம் ட்ராப் பண்ணி எது கூட சம்பந்தம் இல்லாமல் இருந்தால், எது மனசு கூட சம்பந்தம் இல்லை, புத்திக்கு சம்பந்தம் இல்லை, என்ன இருக்கு அப்போது ஆனந்தம் இருக்கே. அதுதான் ஆனந்தம். அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக ஆனந்தம். அது என்னன்னு சொல்ல முடியல, அதான் சொல்ல முடியாது. ஆனால் ஞாபகம் இருக்குல்ல இப்போது. அதனால தான் நான் நல்லா தூங்கிட்டேன். அந்த ஞாபகத்தில் வச்சுக்கின அது உபயோகப்படுத்திட்டு அனலைஸ் அண்ட் வை ஐ பிகம் மிசரபிள் நவ், ஃபார் வாட் ரீசன். அப்பப்போ எத்திர மனோ யாத்தி கஷ்டப்படுறது மனசு அங்கங்கே போய் அப்பப்போவே சமாதி. என்னது கண்ணு திறந்து நனவில் இருந்துட்டு தூக்கத்தில் இருக்கிற நான் யார்? பிரம்மம். அப்போது எது மேலே ஆதாரப்பட்டு இல்லாதனால அதுக்கு பேர் நிருபாதிக ஆனந்தம். நோட் பண்ணி மனசு நிருபாதிகம். எந்த உபாதி இல்லை. சரீரம் ஞாபகம் இருக்கோ, நீ போட்ட துணி ஞாபகம் இருக்கா, ஏதாவது ஞாபகம் இருக்கா, பர்த்த பாரிய குழந்தை யார் பக்கப்படுத்து ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஏதாவதுனால உனக்கு கொடுக்கப்பட்டது அந்த ஆனந்தமா? நல்ல நல்ல கவனிங்க. ஏதாவதுனால கொடுக்கப்பட்ட ஆனந்தமா? 100% ஐ கேன் நோ நவ். ஏன் எதுவுமே யாரும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அப்போ என்னது? ஸ்வரூப ஆனந்தம். எனக்கு ஸ்வரூபத்துக்கு அவ்வளோ ஆனந்தமா? ஐ ஆம் பிளிஸ்ஃபுல். அதனால அந்த பிளிஸ்ஸனை வார்த்தை உபயோகப்படுத்தணும். சுகம் ஹாப்பினஸ் అని சொல்ல முடியாது. பிளிஸ். நல்லா சிந்தனை பண்ணோம். எகெயின் சந்தேகம் வரக்கூடாது. நிருபாதிக, எந்த உபாதி இல்லையே. there is no any support, not because of anything. At that point, not because of anything, not because of any reason, reasonless, supportless, nirupadhika anandam. Then it should be my real nature. திரும்பி நான் நினைவுக்கு வந்திருக்கலாம். ஸோ வாட்? நானே என்னுடைய ஸ்வரூப ஆனந்தத்தினை விட்டுட்டு இந்த நினைவில், இந்த இன்னொரு கனவாக காணப்படுற நினைவில், ஓகே, ஏன் மறக்கணும்? ஏன் விட்டி கொடுக்கணும்? மறக்க மாட்டேன், விட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற அவனு தான் முமுக்ஷு சாதகன். பாருங்க எவ்வளவு சிறந்த ஒரு ஞானம் சாஸ்திரம் குரு கொடுக்குறார். வாட் எல்ஸ் யூ வாண்ட் இன் திஸ் வேர்ல்டு பியாண்ட் திஸ் அண்ட் மோர் தேன் திஸ்? ഇതിനെ ചിന്തിക്കണം. അപ്പോൾ വിഷയാനന്ദം എന്നായിച്ച് ഓക്കെ, we are coming to the conclusion. സൗപാധിക ആനന്ദം. எப்போ பார்த்த டிபெண்டிங் ஆன் சம்திங்,
என்னுடைய ஹஸ்பண்டுனாலாம் இப்படி சொன்ன மாதிரி இருந்தால் எனக்கு மைண்டு சந்தோஷமாக இருக்கும், விஷயானந்தம். பாரியா இப்படி இருந்தால் சொன்ன மாதிரி இருந்தோ அப்படி இருந்தால் எனக்கு ஆனந்தம், சந்தோஷம். குழந்தைகள் எல்லாமே இப்படி நான் நினச்ச மாதிரி இருந்தால், இது ஒரு நாளைக்காவது முடிகிற காரியமாக இது? அப்புறம் உலகத்தில் எந்த பிரச்சனை வரக்கூடாது, சரீரத்துக்கு எந்த வியாதி வரக்கூடாது, எல்லாமே சரியாக இருக்கணுமா? என்னைக்காவது இருக்குமா? அது எதுவுமே சரி பண்ண வேண்டியது இல்லைப்பா. அது பாட்டுக்கு அது சரியாக தான் இருக்கு. நீ அது தப்பான திருஷ்டியோடு பார்க்குற. மிஸ்டேக் யாருதா அப்போது? உன்னோடது தான். ப்ராப்ளம் யார் அப்போது? நீ தான். அப்போது என்ன பண்ணினோம்? உன்னை கரெக்ட் பண்ணிக்கோ, உன்னை புத்திக்குள்ள அறிவு வளர்த்துக்கோ. குருவே சரணம், சாஸ்திரமே சரணமனே. இந்த ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாத் அழகா அந்த சேஷா பார்கவி வாருணி வித்யா பரமே வியோமன்னம் பிரதிஷ்டிதா. இன்னைக்கு இப்போ you are established there within your own expansive heart of the Chidakasha Chidanandarupah Shivoham Shivoham. ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. हरि ओं तत्सत्.